என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்குங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிச்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில், தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதமும் இந்த யூனிட்டுக்கு இருக்கு, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்கு. ஜெய்கிரண் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி. அவர் டீசெண்டாக, டிசிப்ளைனாக, அழகாக, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெகக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ண வேணான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துகிட்டு இருக்கு. எங்க ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவா இருக்குது. ஆனா இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற
நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுறதை விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினைச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினைச்சாரோ அது எல்லாத்தையும் மதிச்சு அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும் அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்கு, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்கு, இதுலேயும் ஃபைட் இருக்கு, இதுலேயும் காமெடி இருக்கு, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாம இருக்கும். இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹாவ் கிவன் பாலா காமன் மேன்ல இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்துலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீஸ் எ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில், அடுத்த 10 மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப he is a complete hero. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் a very professional work. ஒரு 10-15 ஹீரோ படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சுது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் choose the stories. That is very important.
இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அது 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 என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்கு. அண்ட் ஹி இஸ் கோயிங் டு பி எ வெரி குட் அண்ட் ரெஃப்ரெஷிங் ஆக்டர் ஃபார் தமிழ் சினிமா. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very very beautiful artist. Namita அவங்க ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட அவங்க நடிச்சாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலா இருந்தாலும் எப்படிப்பட்ட சேலஞ்சா இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் அமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணும்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்க பேச போறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்க தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன் அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்க, this executive producer of this film, Uday, has brought me into this film. நீங்க யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப சிமிட்டாத அளவுக்கு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சரிங்கிறது ரொம்ப அழகா இருக்குது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி has done an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியாது. ரொம்ப அழகா பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகா அவங்க கையில நீங்க கொடுத்துருக்கீங்க. God bless you. And ஷரீஃப் என்னன்னா, he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமா தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃப்ல நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் ஷரீஃப் he himself actually அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ள போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்டு அதை இப்ப ஹீஸ் அ மாஸ்டர். அங்க இருக்கிறவங்களுக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவரு அந்த ஆக்டிங்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரெயினிங் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் they are doing some short films. He is already, and ஷரீஃப் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அண்ட் ரொம்ப அழகா எழுதுவாரு. இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு தான் மாத்திரமே
கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. He is doing lot of services in his own way. So that's why he is a director today for such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I'm so happy. It's a very pleasant film that you have given us. My very, very best wishes and God bless you. எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கங்க. Thank you.